21 அதிமுக எம்எல்ஏக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழக அரசு கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த கூறி 25 அதிமுக எம்எல்ஏக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து எடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்ததால் அவர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் அளித்தார். இதனை ஏற்று சபாநாயகர் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிட்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி வழக்கறிஞர் செல்வகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களின் செயலை மன்னித்து பொதுச் செயலாளர் கடிதம் அளித்துள்ளதாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை தொடர வேண்டும் என்ற மனுதாரர் தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது என தெரிவித்தனர். மேலும் சட்டப்படி 15 நாட்களுக்குள் அவர்கள் மன்னிப்பு கடிதம் அளித்து விட்டால் தகுதி நீக்கம் என்ற கேள்வி எழாது என்பதால் அவர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.